வணக்கம். இது மைண்ட் மாற்றம். என்னைக்காவது ஒரு விஷயத்த கவனிச்சிருக்கீங்களா? நீங்க வேலையில பிஸியா இருக்கும்போதோ, இல்ல சும்மா அமைதியா உட்கார்ந்திருக்கும் போதோ, திடீர்னு ஒருத்தரோட ஞாபகம் உங்க மனசுல வந்து நிக்கும். அந்த செகண்ட் அவங்கள பத்தின யோசனை மட்டும் தான் உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். இது ஏன் நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? உண்மைய சொல்லணும்னா, இது சும்மா சாதாரணமா நடக்கிற விஷயம் மட்டும் இல்ல. டொலோரஸ் கேனன் அப்படிங்கிறவங்க இத பத்தி ரொம்ப அழகா சொல்லுவாங்க. நாம யாரையாவது தீவிரமா நினைக்கிறோம்னா, அது வெறும் மூளையில நடக்கிற விஷயம் மட்டும் இல்ல. அது ஒரு எனர்ஜி. நம்ம மனசு ஒருத்தர ரொம்ப ஆழமா நினைக்கும்போது, அந்த அதிர்வு அவங்கள போய் சேரும். அதே மாதிரி யாரோ ஒருத்தர் உங்கள மனசார நினைக்கும்போது, அந்த எனர்ஜி உங்கள வந்தடையும். இன்னைக்கு வீடியோல யாரோ ஒருத்தர் உங்கள நினைச்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறத உணர்த்துற சில விஷயங்கள பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க அவங்கள நினைக்கல. ஆனா, அவங்க ஞாபகம் உங்களுக்கு வருதுன்னா, அதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்ன? அந்த நபர் உங்கள உண்மையிலேயே மிஸ் பண்றாங்களா? வாங்க, இத பத்தி ரொம்ப டீப்பா பேசுவோம். முதல்ல நீங்க கவனிச்சிருக்கீங்களா? நீங்க சம்பந்தமே இல்லாம ஒரு வேலையில பிஸியா இருப்பீங்க. ஆனா திடீர்னு ஏதோ ஒரு காரணமும் இல்லாம ஒருத்தரோட ஞாபகம் மட்டும் உங்க மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து நிக்கும். அந்த எண்ணம் எவ்வளவு தீவிரமா இருக்கும்னா, உங்களால அத தவிர்க்கவே முடியாது. உண்மைய சொல்லப்போனா, அந்த நேரத்துல நீங்க அவங்கள நினைக்கல. ஆனா, அவங்க உங்கள ரொம்ப தீவிரமா மனசுல வச்சு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இத டொலோரஸ் கேனன் என்ன சொல்றாங்கன்னா, இது வெறும் எண்ணம் இல்ல. அவங்க மனசுல இருந்து வர்ற ஒரு எனர்ஜி அலை. அது கரெக்ட்டா உங்கள வந்து அடையுது. உங்க மனசுல அந்த நபர் வந்து நிக்கிறதுக்கு நீங்க காரணம் இல்ல. உங்கள நோக்கி அவங்க அனுப்புற அந்த எனர்ஜி தான் காரணம். இது நடக்கும்போது உங்கள சுத்தி இருக்கிற சூழல் கூட கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். நீங்க என்னதான் தடுத்து பார்க்க நினைச்சாலும் அந்த நபர் உங்கள விட்டு போக மாட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் நடக்கும். அது என்னன்னா, பல வருஷமா பேசாம இருந்த ஒருத்தர, இல்ல சுத்தமா தொடர்பே இல்லாத ஒரு நபர, நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல திடீர்னு நேருக்கு நேர் சந்திப்பீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட்ல நிக்கிறீங்க. இல்ல ஒரு டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல அந்த நபர் வருவாங்கன்னு நீங்க கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டீங்க. ஆனா, திடீர்னு அவங்கள நேருக்கு நேர் பார்க்கும்போது, ஒரு நிமிஷம் உங்களுக்கு புரியாது. என்னடா இது! இத்தன வருஷம் கழிச்சு இவங்க எப்படி இங்க வந்தாங்கன்னு ஒரு ஷாக் இருக்கும். நம்மள பலரும் இத உலகம் உருண்டை, இல்லனா எவ்ளோ பெரிய தற்செயல் பாரு அப்படின்னு சாதாரணமாக சொல்லி கடந்து போயிருவோம். ஆனா, டொலோரஸ் கேனன் சொல்ற மாதிரி யோசிச்சா, இதுல ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கு. அந்த நபர் உங்கள ரொம்ப தீவிரமா மனசார நினைக்கும்போது, அவங்களுடைய எண்ணங்கள் ஒரு காந்தம் மாதிரி செயல்படும். அந்த எனர்ஜி பிரபஞ்சத்துல பரவி, நீங்க 2 பேரும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைய உருவாக்கிடும். நீங்க கிளம்புற நேரமோ, அவர் வர்ற பாதையோ, இல்ல அந்த நிமிஷம் நீங்க அந்த இடத்துல நிக்கிறதோ, எதுவுமே தற்செயல் கிடையாது. நீங்க 2 பேரும் ஏதோ ஒரு எனர்ஜி லெவல்ல இன்னும் கனெக்டடா இருக்கீங்க. அவங்க மனசுல உங்கள பத்தின ஒரு தேடல் இன்னும் குறையாம இருக்குங்கிறதுக்கு இது ஒரு தெளிவான அடையாளம். நீங்க மட்டும் அந்த நபர நினைக்கல. அந்த நபரோட எண்ணங்களும் உங்களை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்குங்கிறதுக்கு இத விட பெரிய சாட்சி எதுவும் தேவையில்ல. இப்போ 3வதா இன்னொரு விஷயத்த கவனிங்க. சில நேரத்துல நீங்க தூங்கும்போது உங்களோட கனவுல அந்த நபர் அடிக்கடி வந்துட்டே இருப்பாங்க. இது சாதாரண கனவு இல்ல. நம்ம தூங்கும்போது நம்ம ஆழ் மனசு ரொம்ப சுதந்திரமா இருக்கும். நம்ம உடல் ரீதியான தடைகள், வேலையோட அழுத்தம் எதுவுமே அங்க இருக்காது. அந்த நேரத்துல ஒருத்தர் உங்கள மனதார நினைக்கும்போது, அவங்களுடைய எண்ணங்கள் உங்க ஆழ் மனசோட நேரடியா தொடர்பு கொள்ளும். அதனால தான் நீங்க பல வருஷமா பார்க்காத ஒருத்தர கூட கனவுல அவங்க உங்க கூட பேசுற மாதிரி, இல்ல அவங்க பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு ரியலான ஃபீல் கிடைக்கும். அந்த கனவுல இருந்து நீங்க எந்திரிச்சதுக்கு அப்புறமும் அந்த நபர் உங்க ஞாபகத்துல இருந்து போகவே மாட்டாங்க. ஒருவேளை நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி அவங்கள நினைக்கவே இல்லைனாலும், அந்த கனவு உங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா, அதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த நபர் உங்கள ரொம்ப நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய அந்த எனர்ஜி வைப்ரேஷன் உங்க கனவு உலகத்துல ஒரு தடயத்த விட்டுட்டு போயிருக்குன்னு அர்த்தம். இது வெறும் கனவில்ல. அவங்க உங்ககிட்ட பேச முயற்சிக்கும் ஒரு மெசேஜ்.
4வதா ஒரு விஷயம், இது ரொம்ப சுவாரஸ்யமானது. நீங்க எந்த கவலையும் இல்லாம ரொம்ப இயல்பாவே ஒரு வேலைய செஞ்சுகிட்டு இருப்பீங்க. ஆனா திடீர்னு காரணமே இல்லாம உங்க மனநிலை ஒரு செகண்ட்ல மாறிடும். ஒரு நிமிஷம் முன்னாடி ரொம்ப உற்சாகமா இருந்திருப்பீங்க. ஆனா அடுத்த நிமிஷமே காரணமே தெரியாம ஏதோ ஒரு சோகம் இல்லனா ஒரு விதமான அமைதி உங்கள ஆட்கொள்ளும். அல்லது அமைதியா இருந்த நீங்க திடீர்னு காரணமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா ஒரு புத்துணர்ச்சியோட உணர்வீங்க. நெறைய பேர் இத "என்னடா இன்னைக்கு ஏதோ மாதிரி இருக்கு" அப்படின்னு சாதாரணமா நெனச்சுப்போம். ஆனா இதுவும் ஒரு எனர்ஜி மாற்றம் தான். டொலோரஸ் கேனன் சொல்ற மாதிரி உங்கள சுத்தி இருக்கிற அந்த எனர்ஜி ஃபீல்டுல அடுத்தவங்களோட உணர்ச்சிகள் வந்து மோதும்போது இப்படிதான் நடக்கும். அவங்க அந்த நேரத்துல ரொம்ப சோகமா உங்கள நெனச்சுக்கிட்டு இருந்தா, அந்த சோகத்தோட தாக்கம் உங்களுக்குள்ள ஒரு பாரமா தெரியும். அதே நேரத்துல அவங்க உங்கள ரொம்ப அன்பா, ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தோட நினைக்கும்போது, அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள ஒரு மின்னல் மாதிரி கடந்து போகும். நீங்க உணர்ற அந்த திடீர் மாற்றத்துக்கு காரணம், அந்த நபர் உங்க மேல வச்சிருக்கிற அந்த தீவிரமான அன்பு அல்லது ஏக்கம் தான். 5வதா, உங்கள சுத்தி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா அவங்க உங்கள நினைக்கிறத நீங்க உணரலாம். இது ஒரு சின்ன உதாரணம் மூலமா சொல்லணும்னா, நீங்க எங்கேயோ போய்க்கிட்டு இருப்பீங்க. திடீர்னு அந்த நபருக்கு ரொம்ப புடிச்ச ஒரு பாட்டு ரேடியோலயோ கேட்கும். இல்லனா, அந்த நபர் உங்களுக்கு அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை திடீர்னு வேற ஒருத்தர் மூலமா உங்க காதுல விழும். இது வெறும் தற்செயல்னு தோணலாம். ஆனா, இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. நீங்க எந்த விஷயத்துல அவங்கள அடிக்கடி நினைப்பீங்களோ, இல்ல அவங்க எந்த விஷயத்துல உங்கள அடிக்கடி நினைப்பாங்களோ, அந்த விஷயங்கள் எல்லாமே பிரபஞ்சத்துல ரொம்ப பவர்ஃபுல்லா வைப்ரேட் ஆகும். அந்த நபர் உங்கள தீவிரமா நினைக்கும்போது, அவங்க மனசுல ஓடுற அந்த எண்ணங்களோட அதிர்வு, உங்க வாழ்க்கையில இருக்கிற சில விஷயங்கள உங்களுக்கு தெரியாமலேயே ஞாபகப்படுத்தும். ஒரு சின்ன பூ, ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரு பாட்டு, இப்படி ஏதாவது ஒண்ணு மூலமா நான் இங்க தான் உன்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு சிக்னல் கொடுக்கும். இது நடக்கும்போது நீங்க அவங்கள நினைக்கலனாலும் உங்க சுத்தி அந்த நபரோட எனர்ஜி ஏதோ ஒரு ரூபத்துல இருக்குன்னு அர்த்தம். 6வதா ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். அது என்னன்னா, உங்க மனசுக்குள்ளேயே ஒரு திடீர் ஆர்வம் உருவாகும். அதாவது, "ஏன் அவங்க கிட்ட பேசக்கூடாது? இல்லனா, அவங்கள ஒரு வாட்டி பார்க்கணும் போல இருக்குன்னு" ஒரு சின்ன எண்ணம் தோணும். நீங்க எவ்வளவோ வேலையில பிஸியா இருந்தாலும், அந்த எண்ணம் உங்கள விடவே விடாது. மனசுக்குள்ள ஒரு சின்ன தவிப்பு மாதிரி இருக்கும். நம்மள பலரும் இத நமக்கு தான் அவங்கள பார்க்க தோணுது அப்படின்னு நம்ம சுய விருப்பம்னு நினைச்சுப்போம். ஆனா டொலோரஸ் கேனன் சொல்ற மாதிரி கவனிச்சிங்கன்னா, சில நேரங்கள்ல அந்த எண்ணம் முதல்ல உருவானது அவங்க மனசுல தான். அவங்க உங்கள ரொம்ப ஆழமா நினைச்சு உங்களோட பேசணும்னு விரும்பும்போது, அந்த தீவிரமான தேவை உங்கள வந்து சேரும். அந்த நபர் உங்ககிட்ட பேச துடிக்கும்போது, அவங்களுடைய அந்த இன்டென்ஷன் உங்களோட உள்ளுணர்வ கிளறிவிடும். நீங்க பண்ற அந்த மெசேஜ் இல்ல அந்த கால், அதுக்கு பின்னாடி அந்த நபர் ரொம்ப நேரமாவே உங்கள நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்கங்கிறது தான் உண்மை. கடைசியா 7வது விஷயம், இது நீங்க ரொம்பவே ஆழமா உணர்ற ஒரு விஷயம். உங்கள சுத்தி இருக்கிற சூழல், நீங்க இருக்கிற அந்த அமைதி, இது எல்லாத்துலயும் மாற்றம் தெரியும். அந்த நபர் உங்கள ரொம்ப அன்பாவோ அல்லது ஒரு எதிர்பார்ப்போடவோ நினைக்கும்போது, ஒரு விதமான வைப்ரேஷன் உங்க உடம்புல ஏற்படும். சொல்லப்போனா, அவங்க பக்கத்துல இருந்தா எப்படி ஒரு உணர்வு கிடைக்குமோ, அதே மாதிரியான ஒரு பிரசன்னம் உங்களுக்கு தனியா இருக்கும்போதும் தெரியும். ஆக மொத்தம் என்னன்னா, உலகம் எவ்ளோ பெருசா இருந்தாலும், நம்ம 2 பேருக்கும் இடையில இருக்கிற இந்த சம்பந்தம் தூரத்த விட ரொம்ப பெருசு. நீங்க எப்போதெல்லாம் காரணமே இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள உணர்றீங்களோ, அப்போ மனசுக்குள்ள ஒரு சின்ன புன்னகைய வச்சுக்கோங்க. ஏன்னா, யாரோ ஒருத்தர் அந்த நிமிஷம் உங்கள ரொம்பவே அன்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா? இல்ல நீங்க யாரையாவது இந்த மாதிரி நெனச்சு, அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கா? அத என் கூட கமெண்ட்ல சொல்லுங்க, பேசுங்க. நான் கண்டிப்பா படிக்கிறேன். வீடியோ புடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு அழகான விஷயத்தோட அடுத்த வீடியோல நான் உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் உங்கள சுத்தி இருக்கிற அந்த நல்ல எனர்ஜிய உணர்ந்துகிட்டே இருங்க.